ஃபேமிலி அப்புறம் ராகவ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து அந்த வேண்டுதல வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வந்து துலாபாரம் வந்து அம் சரியாவே வந்து நிக்க மாட்டேங்குது. என்னன்னா வந்து ராகவ் மேல இருக்காரு, பொருளெல்லாம் கீழ இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்ப அபி வந்து வேற வழி இல்லாம வந்து எல்லா பொருளுமே அவங்க கிட்ட இருக்க பொருளெல்லாம் வந்து போடுறாங்க. ஆனா அதுவும் அப்பவும் வந்து சரியாவல. எல்லாத்தையும் கழட்டி போடுறாங்க. வளையல் எல்லாமே கழட்டி போடுறாங்க. அப்பவும் சரியாகல. தாலியும் கழட்டி போட்டுறாங்க. எல்லாருமே வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல அப்படியே கழட்டி போட்டுறாங்க. அப்பதான் துலாபாரம் சரியா நிக்குது. அங்க இருக்க சாது சொல்றாரு, இந்த மாரி வந்து ஒரு மனைவி வந்து கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கோம். பரிசுத்தமானவன்னு சொல்றாரு. அத கேட்டு வந்து ராகு யோசிக்கிறாரு. அபி உண்மையிலேயே நல்லவ தான். ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து எல்லாரும் சொல்படி வந்து ராகு வந்து அபிக்கு வந்து கழுத்துல தாலி கட்டுறாரு. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப அபிகிட்ட வந்து ராகு சொல்றாரு, உண்மையிலேயே இவ வந்து ரொம்ப நல்லவ. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சாரி அபி அப்படின்றாரு. எதுக்கு அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உண்மையிலேயே நீ வந்து என் அக்காவுக்கு துரோகம் பண்ணல. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அபி அப்படின்னோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி. நிஜமாவே புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா நிஜமாவே நான் நம்புறேன் அப்படின்னோனே அந்த சாமிய கையெடுத்து கும்பிடுறாங்க. நீ வந்து காப்பாத்திட்ட என்ன, என் வாழ்க்கைய நீ காப்பாத்திட்ட. என்ன அசிங்க பேர்லேருந்து என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நன்றி சொல்றாங்க. ராகவும் அபியும் வந்து ஒண்ணா வந்து எல்லா விஷயத்தையும் பண்றதையும், அதே டைம்ல 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதையும் பார்த்துட்டு முரளியால தாங்கிக்கவே முடியல. செம டென்ஷன் ஆயிடுறாரு. பயங்கரமா கத்துறாரு. இப்படி ஆயிடுச்சே! இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினைச்சு எவ்வளோ சதி பண்ணேனே! இந்த மாரி ஆயிடுச்சே! இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நான் வாழவே விடமாட்டேன். இவங்க 2 பேரும் ஒண்ணா சேரவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு.